நந்தா முடிஞ்ச உடனே எனக்கு சூர்யா தான் இந்த படத்துக்கு வேணும். ஒரே ஒரு ஹீரோ அவர் சொன்னது சூர்யா. ஒரே ஒரு ப்ரொடியூசர் கணேஷ் ரகு அண்ட் வெங்கி நாராயணன், அபராஜித் ஃபிலிம்ஸ். அப்படி வந்து எல்லாமே அவருக்கு வந்து டூ இட் ரைட் ஃபர்ஸ்ட் டைம் எவ்ரி டைம். அதுக்கு அமீர் ரொம்ப பொருத்தமானவர். ஃபிக்ஸ் பண்ணிட்டார் எல்லாத்தையுமே. ஆமாம், யுவன் சங்கர் ராஜாவும் அதே மாதிரி தான். யுவன் சங்கர் ராஜாலாம் அப்சல்யூட்லி அவர் தான் இதெல்லாம் அவர் என்னென்னலாம் கேட்டாரோ எல்லாமே பண்ணி கொடுத்தேன் வித்தவுட் எனி அப்ஜெக்ஷன். முதல் படம் தானே, அதனால் கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டு அப்படிலாம் இல்லாமல் ஃப்ரீ ஹேண்ட். அண்ட் ஹீ ரியலி டிட் அ ஃபேண்டாஸ்டிக் ஷோ. ஓகே. பட் ஆனால் அவர் இந்த ஸ்கிரிப்டை நரேட் பண்ணும்போது சூர்யா சார் இந்த ரோலுக்கு பக்காவாக செட் ஆவார் நம்பிக்கை இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நந்தா மட்டும் தான் கொஞ்சம் ரகடாக பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட அதுலேருந்து ஒரு வேற ஒரு சாயல் மௌனம் பேசியது. அதுக்கு முன்னாடி ஒரு சாக்லேட் பாயாக தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த கேரக்டர் அவர் புல் ஆஃப் பண்ணிடுவார்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததா சார் ப்ரொடியூசராக? டெஃபினட்டாக இருந்தது. நந்தாவில் அவருடைய அந்த கடின உழைப்பு, அவரோட அந்த டிட்டர்மினேஷன், அந்த கன்விக்ஷன், அதாவது அந்த குருநாதருக்கு அவருக்கு கொடுக்குற அந்த ஒரு பக்தி, ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு வேண்டிய எல்லா அம்சங்களும் சூர்யா கிட்ட ஒருங்கே இருந்தது. ஒன்று, அவரை நம்ம எப்படி வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹி ஹேஸ் தட் ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்விக்ஷன்.